வெல்கம் டு ஆத்மா ஃபேஸ்புக். இது சமுதாயத்தில் நடக்கின்ற அவலங்களையும் அநியாயங்களையும் தட்டி கேட்கும் ஒரு சாமானியனின் சட்ட புத்தகம். இங்கு நமது கருத்துக்களுக்கு நட்பு கைகோர்க்கும், சில நேரங்களில் எதிர்ப்புகள் முட்டி நிற்கும். இங்கு எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும், சில நேரங்களில் குடைச்சலும் கொடுக்கும். திறமைகளின் திறவுகோலாக இருந்து வெற்றிக்கு வித்திடவும் செய்யும். எல்லைகளை தாண்டி இதயங்களை இணைக்கும் ஒரு காற்றலை பாலம். காதல் கனியும், கவிதைகள் பிரசவிக்கும். இன்பங்களை பகிர்ந்து கொள்ளலாம், துன்பங்களுக்கு ஆறுதல் தேடிக்கொள்ளலாம். இதில் பயனடைவதும் பாதிக்கப்படுவதும் பயன்படுத்துவர்களை பொறுத்தே உள்ளது. இங்கு யார் பயனடைந்தார்கள், யார் பாதிக்கப்பட்டார்கள்? வாருங்கள், இந்த வாரம் ஆத்மாவிற்குள் செல்லலாம். என்னம்மா இவ்வளோ லேட்டு? சாரிங்க, டிராஃபிக் அதான் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, உள்ளவா. வா. சாந்தி, கேண்டில் எடுத்துட்டு வாமா. இதோ கொண்டு வரேங்க. என்னங்க, எனக்கு நம்ம பையனை பார்க்கணும் போல இருக்கு. அவனை வர சொல்லுங்க. சாந்தி, நானும் எத்தனையோ தடவை வாப்பான்னு சொல்லிட்டேன். அவன் வரமாட்டேங்கிறான். எனக்கு என்னமோங்க, நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன்னு தோணுது. கடைசியா கிரீஷையும் பேர பிள்ளையையும் மருமகளையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நீ சொல்லிட்ட, நான் சொல்லலை. கிரீஷ் 5 வருஷம் கழிச்சு நமக்கு பிறந்தா. தவமிருந்து பெத்த பிள்ளைங்க. வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவன் நம்மள மறந்துட்டாங்க. அவன் நம்மள பார்க்க வரவே இல்லைங்க. 5 வருஷம் ஆச்சு. இப்போ அவன் தூங்கியிருப்பான். காலையில போன்ல பேசலாம். நாம தான் அவன் மேல பைத்தியக்காரத்தனமா பாசம் வச்சிருக்கோம். அவனுக்கு நம்ம மேல பாசமே இல்லை. நான் சாவறத பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஆனா உங்களை தனியா விட்டுட்டு போறோமேன்னு நினைச்சாதான் மனசு வலிக்குதுங்க. இப்படி எல்லாம் பேசாத சாந்தி. நீ செத்து போயிட்டா அடுத்த நிமிஷம் நானும் செத்து போயிடுவேன். நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. நான் எப்பவும் உங்க கூட தாங்க நிழல் மாதிரி இருப்பேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் எனக்கு புருஷன். எனக்கு ஏகப்பட்ட ஆசை இருக்கு. அதெல்லாம் நடக்குவாங்க? சொல்லு சாந்தி, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நமக்கு 60ஆம் கல்யாணம் நடக்கணும். நம்ம பிள்ளை பேர பிள்ளை மருமகளோட சேர்ந்து வாழணும். அப்புறம் சதாபிஷேகம் பண்ணிக்கணும். நம்ம பேர பிள்ளை கல்யாணத்தை நடத்தணும். இதெல்லாம் நடக்குமாங்க? கவலைப்படாத சாந்தி, நீ 100 வருஷம் நல்லா இருப்ப. நீ நினைக்கிற எல்லாத்தையும் நான் நடத்தி காட்டுறேன். நீங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் என் கூட நல்லா பேசுறீங்க.
அதுக்கு முன்னாடி என் கூட பேசவே மாட்டீங்க. சாரி சாந்தி, டியூட்டின்னு வந்துட்டா நான் என்னையே மறந்துடுவேன். இனிமே உன் கூட தான் எப்பவும் இருப்பேன். ஐ லவ் யூ. போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. நான் சொன்னேன், நீ தான் இன்னும் சொல்லவே இல்லை. ப்ளீஸ். ஐ லவ் யூ. சாந்தி, 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 சாந்தி. கிரீஷ், எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. உன்னை பார்த்து பல வருஷங்கள் ஆச்சுடா. உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்குப்பா. நான் என்னப்பா பக்கத்துல இருக்கேன், நினைச்ச உடனே வரத்துக்கு. ஒரு தடவை ஃபேமிலியோட வந்துட்டு போக 4 லட்ச ரூபா செலவாகும்பா. நான் எப்போ ஃப்ரீயா இருக்கணும் அப்போ வரப்பா. சும்மா என்ன வர சொல்லி டார்ச்சர் பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் எத்தனையோ தடவை சொல்லியும் திரும்ப திரும்ப எப்போ வரேன்னு கேட்டு என் உயிரை வாங்காதீங்க. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்கப்பா. கோச்சுக்காதப்பா, எனக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்தன் தான். இங்க தனியா இருக்கிறது பைத்தியம் பிடிச்சா போல இருக்கு. நீ ஒரு தடவை வந்துட்டு போனா நான் ஃப்ரெஷ் ஆயிடுவேப்பா. ஊருக்கு வர்றதுக்கு எனக்கு டைம் இல்லப்பா. எனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ நான் வரேன். உனக்கு எப்பதான் நேரம் கிடைக்கும் சொல்லு. உங்க அம்மா உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ ஒரு தடவை வந்துட்டு போடான்னு கெஞ்சின, நீ வரல. உங்க அம்மா செத்து போனப்போ கொல்லிப்பூட வந்துட்டு போடான்னு சொன்னேன், அதுக்கும் நீ வரல. நாளைக்கு நான் செத்தா கூட நீ வருவியோ வரமாட்டியோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குப்பா. பா, உங்களுக்கு வயசு ஆயிடுச்சே தவிர அறிவியலப்பா. இங்க லீவ் கிடைக்காதுப்பா. 2 நாள் லீவு கிடைச்சா போயிட்டு வரவே கரெக்டா இருக்கும் டைம். இப்ப நான் வேலை பார்க்குற கம்பெனியில் ஏகப்பட்ட காம்படிஷன்ப்பா. ஒருத்தனை தள்ளி விட்டு முன்னாடி போயிட்டே இருக்கான். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்கப்பா. ஏய், வாழ்க்கைக்கு பணம் தேவைதான். ஆனா பணம் தான் வாழ்க்கைன்னு நினைக்காத. உனக்கு என்னடா குறை? நம்ம கிட்ட பணம் இல்லையா? இங்கேயே ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு என் கூட இருக்கலாம் இல்ல? பா, என் வைஃபுக்கு நம்ம ஊர் பிடிக்கலப்பா. அவ கண்டிப்பா வரமாட்டா. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நீயா யாரோ ஒரு வெள்ளைக்காரியை கட்டிக்கிட்டேன்னா அதுக்காக அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா? எங்களை நீ மதிக்கவே இல்லடா. பா, நான் லவ் பண்ற பொண்ணை நீங்க கட்டி வைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்காம இன்ஃபர்மேஷன் பண்ணேன். டேய், உன் ஆசைக்கு நாங்க எப்படா தடையா இருந்திருக்கோம்? எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா சந்தோஷமா பண்ணியிருப்போம்டா. சரி, அதை விடு. பழைய கதையெல்லாம் பேசி இப்ப என்ன பிரயோஜனம்?
நான் யூஎஸ் சிட்டிசன்ஷிப்காக தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் தெரியுமா? இப்போ நான் மாதம் 5 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டு இருக்கேன். நம்ம ஊரில் வேலை பார்த்தா 1 லட்ச ரூபா கூட எவனும் தரமாட்டான். சரிப்பா, இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. சும்மா ஃப்ளாஷ்பேக் பேசிட்டு என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. பா, உங்களுக்கு போர் அடிச்சா காசி ராமேஸ்வரம்னு சொல்லி எல்லா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரி, நான் வச்சிடுறேன். இந்தாங்க சார். என்னடா குமாரு, ஏன் இவ்வளோ லேட்டு? சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அதான் எல்லா வீட்டுக்கும் போட்டுட்டு கடைசியாக உங்களுக்கு பேப்பர் தர்றேன். ஏன், என்ன விஷயம்? சார், எனக்கு இன்ஜினியரிங் சீட் கிடச்சிருக்கு சார். ஆ, இந்தாங்க சார். சூப்பர், வெரி குட். தேங்க்யூ சார். ஃபீஸ் கட்ட எங்கள் அம்மாவால் முடியாது. என்னை இந்த அளவுக்கு படிக்க வச்சதே பெரிய விஷயம் சார். சார், எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை சார். நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? படிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது சார். எவ்வளவு பணம் கட்டணும்? சார், 50,000 இருந்தால் போதும் சார். நான் படித்து வேலைக்கு போனதும் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி தந்துடுறேன் சார். இருப்பா. உன் காலேஜ் பேர் என்ன? ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சார். ஆ, இந்தா. ரொம்ப நன்றி டேய், சார். டேய், டேய், எழுந்து, 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 எழுந்து. இந்தா, இந்த பணத்தை வச்சு நல்ல Dress வாங்கிக்க, சரிங்க நல்ல சார். படி, கடைசி வரைக்கும் அம்மாவை நல்லா பார்த்துக்க. சரிங்க சார். அம்மாவை அனாதையை விட்டுறக்கூடாதுப்பா. கண்டிப்பா சார். எங்க அம்மா கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு என்னை படிக்க வச்சாங்க சார். சார், இது வரைக்கும் நான் எங்க அப்பா முகத்தை பார்த்ததே இல்லை. உங்களை நான் அப்பான்னு கூப்பிடலாமா? என்னமோ தெரியல, உங்களை பார்த்ததும் கூப்பிடணும்னு தோணுது. தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க சார். பரவாயில்லப்பா, இப்படியே கூப்பிடு. அப்பா, தேங்க்ஸ்பா. இதை பாருப்பா, நல்லா படி. வரேன் சார். ஆ. இளமையில் தனிமை வரம், ஆனால் முதுமையில் அது சாபம். அப்படிப்பட்ட சாபத்தை தன் தலையில் சுமந்து கொண்டிருக்கிறார் சிவராமன். உதறிச் சென்ற தன் மகனது உறவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த எளிய மனிதனின் ஏக்கம் தீருமா? எக்கணமும் தன் மகனை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கும் தந்தைக்கு ஒரு கணமாவது மகன் தன்னை பற்றி யோசிப்பானா என்ற ஏக்கமும் தீராவலியும் சிவராமனின் மனதை சூழ்ந்திருந்தது. இருள் சூழ்ந்த சிவராமனின் வாழ்க்கையில் ஒளி படருமா? எல்லா தனிமைக்கும் ஒரு முடிவுண்டல்லவா? பார்க்கலாம். அர்ச்சனைங்களா? ஆமா சாமி. யார் பேருக்கு பண்ணணும்? என் பேருக்கு பேர் சொல்லுங்க. சாந்தி. சாந்தி நாமயா? விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நாமயா? அனுஷ நட்சத்திரம். ஆத்தாலை எங்கள் அபிராமவல்லி, அண்டமெல்லாம் பூத்தாலை, புவியடங்கா காத்தாலை, முக்கணியை தொழுவோருக்கு ஒரு தீங்கும் இல்லையே.
நினைவுகள் இரவு தூக்கத்தையும் விரட்டியது. உறவுகளின் பாசம் தேடி இதயம் அழுதது. தனிமையின் சாவின் பயம் தொடர்ந்து வருகுது. சாய்வு நாற்காலியில் ஆடும்போது நினைவு குதிரைகள் துள்ளி ஓடுது. தனிமையின் கொடுமை உயிரை கொள்ளுது. இறைவா, என் சாவு தூக்கத்திலே போகட்டும். யாருக்கும் பாரமில்லாமல் இந்த உலகை விட்டு போகட்டும். இயலாதவர்களுக்கு உதவும் கருணை உள்ளம் கொண்ட சாந்தி சிவராமனின் மனதை கவர்ந்தாள். முதுமையின் புலம்பல் என்ற கவிதை மூலம் அவருக்கு தெம்பூட்டி தோழியாகவும் மாறினாள். இந்த நட்பு சிவராமன் மனதை ஆறுதல் தந்தது. இந்த நட்பு தொடருமா? புரிதல் இல்லை என்றால் நாம் செய்யும் செயல் நம்மை பொறுத்தவரையில் சரியாக இருந்தாலும் மற்றவர்களின் பார்வைக்கு அது தவறாகவே தெரியும். இங்கு சிவராமன் செய்த செயல் சாந்தியின் மனதில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது. அது சரி, சிவராமன் செய்த செயல்தான் என்ன குழப்பமாக உள்ளதா? பார்க்கலாம். நன்றிப்பா. அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா, புண்ணியமா போகுமா. ஹலோ, எஸ்எஸ் மீ மேடம், நமக்கு சேஞ்ச் போடாம போறீங்க? வாட் இஸ் திஸ்? கையும் காலும் நல்லா தானே இருக்கு, உழைச்சு சாப்பிடு. இப்படி பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? ஹலோ மேடம், டோன்ட் டாக் டூ மச். சேஞ்ச் எல்லாம் போயிட்டே இருக்கணும். என்னை இப்படி இன்சல்ட் பண்ணாதீங்க. என்னை வேலைக்கு போக சொல்லி ஆர்டர் போடுறதுக்கு ஹூ ஆர் யூங்கிறேன். எல்லாருமே பிச்சைக்காரங்க தான். நீங்க சாமி கிட்ட பிச்சை கேட்கறீங்க, நாங்க மனுஷங்க கிட்ட பிச்சை கேட்கிறோம். தட்ஸ் ஆல். கூட்டி கழிச்சு பாருங்க, அக்கவுண்ட் டேலி ஆகும். எடுக்கிறது பிச்சை, இதுல லோ பாயிண்ட் வேற. விளங்கிரும். சார், நீங்களா? என்ன தெரியலையா சார்? நான் உங்க Facebook ஃப்ரெண்டு. இந்த முதுமையின் புலம்பல் அப்பாக்கள்ன்ற தலைப்புல கவிதை சொன்னல, நீங்க கூட லைக் போட்டு சிறப்புன்னு கமெண்ட் பண்ணீங்களே. சிவராமன் சார் தானே நீங்க? என்ன சார் நீங்க பிச்சை எடுக்கிறீங்க? என்ன சார் நீங்க போய் பிச்சை எடுக்கலாமா? உங்க மனசை புண்படுத்தி இருந்தா மன்னிச்சுக்கோங்க. எதுக்குமா கும்பிடுற? ஆம்புலன்ஸ்ல உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது போறாங்களா? இல்ல சார், யாரோ ஒருத்தர் உயிருக்கு போராடுறாரு. அவர் நல்லபடியா குணமாகணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். யாரோ ஒரு உயிருக்காக வேண்டிக்கிறேன். யூ ஆர் ரியலி கிரேட். அவ்வளவு தூரம் போடாதீங்க சார். சார், தப்பா நினைக்கலனா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? பேசலாமா? ஃபேஸ்புக்கில் நண்பனான சிவராமன் கோவில் வாசலில் பிச்சை எடுப்பதை பார்த்த சாந்திக்கு பேரதிர்ச்சி. அவர் ஏன் அவ்வாறு செய்ய வேண்டும்? அதற்கான காரணம் என்ன? சாந்தி மனதை குடைந்து கொண்டிருக்கும் பல கேள்விகளுக்கு விடை கிடைக்குமா?